மலையாள திரைத்துறை மட்டுமல்ல, கேரளாவையே புரட்டி போட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு நாம சொல்லலாம். ஹேமா கமிட்டி அறிக்கை. இந்த அறிக்கையோட விவரங்கள் வெளிவந்ததற்கு பிறகு, அதாவது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த அறிக்கை மூலமாக வெளிவந்தது. குறிப்பாக நடிகைகள் மட்டுமல்ல, சினிமாவில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுது என்கிற குற்றச்சாட்டுகள் உள்பட பல கடுமையான குற்றச்சாட்டுகள் இந்த அறிக்கை மூலமாக வெளிவந்திருக்கிறது. இந்த அறிக்கை வெளிவந்ததில் இருந்து இது தொடர்பான பேச்சுகளும் அதிகரித்திருக்கிறது. இதற்கு ஆதரவாகவும் சரி, எதிராகவும் சரி, பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலும் பேசப்படுகின்றன. இப்போ இந்த அறிக்கை தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக நடிகையும் வழக்கறிஞருமான ரஞ்சினி நம்மோடு இணைந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னா, தமிழ்ல 1985ஆம் ஆண்டுல பாரதி ராஜாவுடைய இயக்கத்துல முதல் மரியாதை திரைப்படம் மூலமா இவர் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானவர். தமிழ் மட்டுமல்ல, மலையாளம், தெலுங்குன்னு அனைத்து மொழிகள்லையும் ரொம்ப கொடிக்கட்டி பிறந்த ஒரு நடிகை அப்படின்னு இவங்களை குறிப்பிடலாம். அது மட்டும் அல்லாது சபரிமலையில பெண்கள் அனுமதிக்கப்படுவது உள்ளிட்ட விவகாரங்களையும் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக பேசி வந்தவர். இந்த சூழல்ல இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த நேர்காணல்ல அவர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் சிவரஞ்சனி. முதல்ல இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்குது. இந்த அறிக்கையோட தொடக்கம் அப்படின்னு எதை சொல்லலாம்? தொடக்கம்னாக்கா, பிகாஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு ரிட்ரஸல் செல் இல்லை. இப்ப உங்களோட மீடியானாக்கா அண்டர் த கார்பரேட் லா கிக்கிங் பண்ணும். அதனால நமக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு, நம்மளோட கிரீவன்சஸ் போய் அங்க சொல்றதுக்கு. ஆனா சினிமால அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. இருந்தாக்கா நம்ம ஒண்ணு நடிகர் சங்கத்துக்கு போகணும், இல்லாட்டி ப்ரொடியூசர்னாக்கா அவங்க அந்தந்த சங்கத்துல போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த நடிகர் சங்கம் அங்கெல்லாம் போறச்சே நிறைய பிரச்சனை அங்கேயும் இருக்குது. ஏன்னாக்கா அங்க போனாக்கா அந்த காலத்துல ஓகே, இப்ப இதே மாறிடுச்சு, சினிமா இண்டஸ்ட்ரியே மாறிடுச்சு. சோ இப்ப இந்த கான்பிடென்ஷியாலிட்டி மேட்டர்லாம் இப்ப யாரும் மதிக்க மாட்டாங்க. சீக்ரசி எல்லாம் இல்ல. இப்ப நான் சங்கத்துல போய் எனக்கு இந்த மாதிரி இப்ப சேலரி ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொன்னாக்கா உடனே அங்க உள்ள ஆளுங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஃபயர் மாதிரி பரவிடும். அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்காது. நம்ம போனது நம்மளோட வேலைக்கு கிடைக்கிற சம்பளம் நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். அது பேக் ஃபயரா ஆகுது. அதனால அடுத்த சான்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்காது. அப்புறம் லேபிள் ஆயிடும், இவங்க ப்ராப்ளம்பா, இவங்களை போடாதீங்க, அப்படிதான் வரும். சோ இதனால தான் அந்த 2017 இங்க ஒரு ஆக்ட்ரஸ் கிட்னாப் பண்ணி ஒரு கேஸ், அது இந்தியா முழுவதும் ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸா இருந்துச்சு. அந்த சமயத்துல WCCன்னு ஒரு உமன் இன் உமன் கலெக்ஷன், அவங்க இந்த இது WCCன்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்க. நான் அந்த அந்த ஆக்ட்ரஸ் கிட்னாப் பண்ற டைம்ல இருந்து நான் ஸ்ட்ராங்கா ஐ வாஸ் வாய்ஸிங் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல். எனக்கு இந்த ICC, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, இதெல்லாம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி ஓ எனி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி ரிகார்டிங் மீடியாவா இருக்கட்டும், மாடலிங் வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட், இதெல்லாம் அங்க போய் நம்ம அட்ரஸ் பண்ணாக்கா அங்க உள்ள ஆளுங்க தான் அங்க இதா இருப்பாங்க, ஜட்ஜஸா இருப்பாங்க. ஓகே. அண்ட் நமக்கு ஸ்டில் இந்த கான்ஃபிடென்ஷியல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ இட் ஓன்ட் பி என்டர்டெயின். ஸோ அதனால தான் ஐ வாஸ் ஃபைட்டிங் ஃபார் திஸ் என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல். அண்ட் இந்த WCC இவங்க கேரளா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப விகரஸ் ஆயிட்டு தே வர் ஃபைட்டிங் ஃபார் இட். இப்படி ஒரு செல் வேணும், ஒரு கமிட்டி வேணும் நம்மளோட கிரீவன்சஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு சொல்லிட்டு தான் கேரளா கவர்மெண்ட் நம்மளோட பினராயி விஜயன் சார் சிஎம் ரொம்ப அவரே இதை முன்கூட்டு இந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் இந்தியன் சினிமா ஹிஸ்டரியில. அப்போ அது ஒரு நல்ல வரவேற்கணும். அந்த இது யாரும் பண்ணாத இது நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருக்குது, கேரளா கவர்மெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ அந்த இதுல நான் WCCயை காங்க்ராச்சுலேட் பண்றேன். அவங்களோட ஹார்ட் ஒர்க்னால தான் இந்த கமிட்டி ஃபார்ம் ஆச்சு.
அண்ட் கவர்மெண்ட்டையும் நான் வந்து ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா அவங்கனால தான் நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. நம்மளோட கிரீவன்சஸ் போய் அங்க இது ஸ்டடிக்கு வேண்டி அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் டு அட்டெண்ட் த ஹியரிங். நான் எதுக்கு போனேன்னாக்கா, நான் 1990ல நான் பீக்ல இருக்கிறச்சே நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு போன ஆளு. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கம் பேக். எனக்கா இந்த நம்மளோட சேலரி கேட்டா நம்ம பிரச்சனையா ஆயிடுவோம். நம்ம ரைட்ஸ், டாய்லெட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கேட்டாக்கா நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்றது, திமிரு பிடிச்சவங்க இப்படின்னு எனக்கு ஒரு பட்ட பேர் இருந்தது அப்போ. ஓகே, அப்ப நான் நினைச்சேன், ஏன் நமக்கு வந்து எப்போதும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது? Each and every shootingல I have to ask for this and people misinterpret. அதனால தான் I just left the industry and I went to do law and finance in London. So அதனால நான் ஹாப்பியா நான் செட்டில் ஆயிட்டேன் லைஃப்ல. எத்தனை பேர் வந்து என்ன மாதிரி கரியர் வந்து கம்ப்ளீட்டா மாத்த முடியும்? நாட் மெனி பீப்புள், ரைட்? அதே மாதிரி நான் திருப்பி கேரளாக்கு வந்தப்போ ஒரு 2-3 படம் பண்ணேன். ஸ்டில் த சேம் ப்ராப்ளம். டெக்னாலஜி தான் வளர்ந்துருக்குது, ஆனா பீப்புளோட மைண்ட் செட் வந்து வளரல. அகெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள், சேலரி, இந்த பேசிக் அமெனிட்டிஸ், இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இப்போ வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து நிறைய புது புது படத்துல வந்து நிறைய நடக்கிறது. ஓகே, ஸோ அதனால நிறைய பேர் எஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல போய் அந்த ஹியரிங்ல நான் ஜஸ்டிஸ் ஹேமா அந்த பேனல் முன்பு நான் சொன்னேன், ஆஸ் அ லாயர் ஐ நோ வாட் த லேடிஸ் அண்டர் கோயிங், இந்த பெயின் எவ்வளவு பெருசா இருக்கும்னு. நான் வந்து சினிமால இருந்து வந்த ஆளு. ஸோ எனக்கு வந்து இப்பயும் வந்து என்னோட சிஸ்டர்ஸ் வந்து சஃபர் பண்றாங்களே, அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் அங்க போய் நான் சொன்னேன், இதெல்லாம் மேடம் செய்யணும். முதல்ல வந்து புது என்டர்டெயின்மெண்ட் லா கொண்டு வரணும், அதோட என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல் கொண்டு வரணும், பிளஸ் கான்ட்ராக்ட் சைனிங் வேணும் பிலிம்ல. அன்னைக்கு வந்து நாட் மெனி பிலிம், இப்ப புது பிலிம்ல வந்து யாரும் கான்ட்ராக்ட்னு சைன் பண்ண மாட்டாங்க. டிவி ப்ரோக்ராம்க்கு சைன் பண்றாங்க, ஆனா பிலிம்ல வர மாட்டேங்குது. ஸோ ஐ வாஸ் சஜஸ்டிங் ஃபார் தட் எல்லாத்துக்கும் கான்ட்ராக்ட். அப்புறம் சேலரி வந்து எப்படி நமக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கோ, அந்த லேபர் இதுல ட்ரைபியூனல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இங்கேயும் அந்த ரிட்ரஸல் வரணும்னு சொல்லிட்டு நான் நிறைய சஜஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்ல என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அந்த ஹேமா கமிட்டி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கேட்டபடி வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க ஸ்ட்ராங்கா கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மாத்திரம் நிக்கல. ஓகே, டிஸ்கிரிமினேஷன். ஒரு லேடிஸ் வந்து அவங்களோட சேலரி, ஹீரோக்கு மட்டும் இவ்வளவு சேலரி வருது, லேடிஸ்க்கு வந்து சேலரி வரல, இதெல்லாம் ஒரு ஒரு என்ன நியூட்ரலா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரிப்போர்ட்டே வந்திருக்குது. இந்த ரிப்போர்ட்ல அவங்க குறிப்பிடும்போது யார் யாரெல்லாம் வந்து பேசினாங்கன்னு குறிப்பிடும்போது அதுல இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ் கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இயக்குனர் அப்படின்றவங்க அவங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு குறிப்பிடலாம். அவங்களுக்குமே இந்த மாதிரியான துன்புறுத்தல்களை கோத்ரூ பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் அங்க இருக்கா? அது எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. ஏன்னாக்கா நம்ம வந்து சும்மா மலையாளம்னு சொல்ல முடியாது, தமிழ்ல இருக்கு, தெலுங்குல இருக்கு, பட் யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ என்னோட ஆசை வந்து இன்னைக்கு வந்து ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னு மலையாளத்துல வந்துச்சுனாக்கா இட்ஸ் a ஸ்டெப்பிங் ஸ்டோன். இந்தியன் கவர்மெண்ட், நம்மளோட மோடிஜி கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் லா, என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல் என்டையர் எல்லா ஸ்டேட்லயும் இது இருக்கணும். பிகாஸ் எல்லா ஸ்டேட்லயும் சினிமா இருக்குது. ஸோ அது ஒரு சினிமா மட்டும் இல்லைங்க, சீரியலு, மாடலிங் எல்லாமே, ஆல் த ஈவன் ஃபார் யூ ஆல்சோ மீடியால இருக்கிறதுனால எல்லாருக்கும் அப்படி ஒரு ட்ரைபியூனல் இருந்தா நல்லது. எனக்கு கான்பிடென்ஷியாலிட்டி ஆயிட்டு அங்க நம்ம போய் பேசலாம். எனக்கு நான் சொன்னது வந்து அங்க வந்து ஒரு பிலிமோ சீரியலோ யாரும் கனெக்ட் பண்ண கூடாது அந்த ஜட்ஜஸா இருக்கிறவங்க. இட் ஹேஸ் டு பி த ப்ராப்பர் ஜட்ஜஸ், சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட், இந்த மாதிரி ஆளுங்க இருந்தா தான் அது அவுட் ஆஃப் த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஆளுங்க இருந்தா தான் இது சரியா இருக்கும். பிளஸ் மீடியா இன்டர்வென்ஷன் வரக்கூடாது. மீடியா இருந்தாக்கா உடனே அது பிளாஷ் ஆயிடும், அப்புறம் திருப்பி சீக்ரெட் எல்லாம் வெளியாகி திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன்.
ஸோ இதெல்லாம் அந்த ரெக்கமெண்டேஷன்ல இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இட் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன். அண்ட் இதே மாதிரி எல்லா ஃபீல்ட்லயும் ஒரு ப்ரொடியூசருக்கு ப்ராப்ளம் வருது. ஒரு ப்ரொடியூசருக்கு எப்படி ப்ராப்ளம் வருதுனாக்கா, ஆர்டிஸ்ட் ஒரு பாடு தலைவலி கொடுக்குறாங்க. லைக் ஹீரோ ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. என்னோட டைம்லயே நான் அதை பார்த்துருக்கிறேன். நிறைய ப்ரொடியூசர் சஃபர் பண்ணியிருக்கிறாங்க. சில ஹீரோ வருவாங்க, செட்லைக்கு ரொம்ப லேட்டா வருவாங்க. 7 o'clock கால் ஷீட்டா இருக்கும், அவங்க வருது 11 o'clock இருக்கும். ஓகே, அப்ப எவ்வளவு லாஸ் இன்கர் பண்றாங்க பாருங்க பெர் ஹவர்ல. அது ஒண்ணு நம்ம யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி டைரக்டருக்கு வந்து ப்ரொடியூசர்னால ஹெசல் வருது, ப்ரொடியூசர் ஓ ஆர்டிஸ்ட்னால ஹெசல் வருது. டேட்டு கரெக்டா கொடுக்க மாட்டாங்க, வந்தாலும் ரெண்டு மூணு சீன் எடுத்துட்டு ஓடிடுறாங்க, இந்த மாதிரிலாம். ஸோ தட்ஸ் த ரீசன் வாய் நிறைய ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ் எல்லாரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹேர் ட்ரெஸ்ஸஸ், காஸ்டியூம், இவங்கெல்லாம் நிறைய பேர் கம்ப்ரைஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அவங்களோட கிரீவன்சஸ் கேட்கணும்ல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய சமரசங்களுக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படின்றது தான் அந்த அறிக்கையோட ஒரு முக்கிய குற்றச்சாட்டு அப்படின்னு நாம் குறிப்பிடலாம். இப்போது எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு புதுமையான ஆள், ஒரு புது பெண் வந்து ட்ரை பண்ணுறாங்க சினிமாவில் சான்ஸுக்கு அப்படின்னாக்கா, அவங்க எப்படி வந்து சினிமாவில் அப்ரோச் பண்ணுறது, அவங்க எப்படி நார்மலாக எடுத்துகிட்டு போகிறது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு? ஸோ நம்ம இந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கரெக்டா என்னெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ ட்ரைபியூனல் ஒன்று வந்துருச்சுனாக்கா, சப்போஸ் இவங்க கரெக்ட் சேனல்ல வந்து போய் அந்த இப்ப நிறைய ஃபேக் சினிமான்னு சொல்லிட்டு வராங்க. நான் படம் எடுக்கிறேன், பட் அங்க போனாக்கா படம் இல்லை, வேற ஏதோ நடக்குது. இந்த மாதிரிலாம் ஃப்ராடு தனம் நடக்குது இப்போ. ஸோ ஒன்லி ரிட்ரஸல் வந்து அட் த மோமெண்ட் இஸ் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, இந்த புதியதா வராங்க, அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனாக்கா ஓகே. இந்த எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாருங்க, லைக் பீப்புள் லைக் மீ, நமக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது. ஏன்னா போனாக்கா நம்மளோட பேர் வந்து அடுத்த நாள் ஃபிளாஷ் ஆயிடும். இப்போ வந்து இன்ஸ்டன்டா ஃபிளாஷ் ஆயிடும். இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறாங்க, ஆன்லைன்ல யூடியூபே போட்டு நார் அடிச்சிருவாங்க நம்மள. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரைபியூனல் இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் நம்ம வந்து சீக்ரஸியா இதை டீல் பண்ணிடலாம், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். மேலும் அதில் குறிப்பிட்டிருக்கிறது, இப்போது நடிகர்கள் சங்கம் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அம்மாவில் இப்போ வந்து பொதுச் செயலாளர், தலைவர் உள்ளிட்டவர்கள் எல்லாருமே இப்போ ரிசைன் பண்ணியிருக்காங்க இந்த அறிக்கையை தொடர்ந்து. அங்கே குற்றச்சாட்டு வச்சாலுமே எடுபடுறது இல்லை அப்படின்ற ஒரு பேச்சும் இப்போ வருது. அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி அதை கண்டுக்காம விட்ட சூழல்கள் இருந்திருக்கா? ஆஃப்கோர்ஸ். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐசிசி எல்லாம் வேலை செய்யாது, சங்கம் எல்லாம் வேலை செய்யாது. நான் முதல்ல சொன்னேன் உங்ககிட்ட, சங்கம் வந்து நம்ம அங்க போனாக்கா அங்க டாப்ல இருக்கிறவங்க, இந்த வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட், ட்ரெஷரி எல்லாரும் இவங்க தான். ஓகே, சோ இவங்க என்ன செய்வாங்க, இவங்க எனக்கு இப்போ உள்ள ஆர்டிஸ்ட் வந்து, இப்போ உள்ள ஹீரோஸ் வந்து நாட் லைக் பிஃபோர். இப்ப ஹீரோஸ் வந்து அவங்களே ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவங்களே டைரக்ட் பண்றாங்க, இப்ப அவங்களே தியேட்டர் வச்சிருக்கிறாங்க, அவங்களே இப்ப பிலிம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, எல்லாத்துலயும் அவங்க இருக்கிறாங்க. முந்தி அந்த மாதிரி இல்ல, ப்ரொடியூசர் செப்பரேட்டா இருப்பாரு, பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேற, தியேட்டர் ஓனர்ஸ் வேற. இப்ப வந்து அந்த மாதிரி இல்ல, எல்லாம் அவங்களே மோனோபொலி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சோ அதனால நமக்கு வந்து ஜஸ்டிஸ் இருக்காது. இப்ப நான் அங்க போனாக்க இவங்க தான் மத்த இதுலயும் இருக்கிறாங்க, வேற யூனியன்ல இவங்களும் தான் பிரசிடென்டா இருக்காங்க. அப்ப கிளியர் கட் எங்க நமக்கு ஜஸ்டிஸ் இருக்கும்? இவங்களே அங்க போய் சொல்லிடுங்க, வேண்டாப்பா அதை போடாத பிரச்சனைன்னு. see, so இந்த opportunities are getting missed. ஸோ இது வராம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ட்ரைபியூனல் இருந்தாக்கா அங்கேயே நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா ரிட்ரஸ் பண்ணி அங்கேயே சொல்யூஷன் நடத்திடலாம். இப்போது நம்ம உதாரணத்துக்கு இந்த கொல்கத்தா மர்டர் கேஸை எடுத்துக்கலாம். ஒரு டாக்டருக்கு நேர்ந்த நிலைமையை தொடர்ந்து டாக்டர்ஸ் எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து தான் நாடு முழுக்க அந்த விஷயம் தீவிரமாக பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் இதுக்கு இருக்கா? இப்போ மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கிட்டா அங்கே இருந்து முழுமையான ஆதரவு இதற்கு கிடைக்குதா? ஆஃப்கோர்ஸ். அது இந்த ரிப்போர்ட் வந்தோடனே இப்ப நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, மீடியால வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் பப்ளிக் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இந்த ரிப்போர்ட்டுக்கு வேண்டி, ஹேமா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்டுக்கு வேண்டி. ஸோ இட்ஸ் ஆல் ஒரு நல்ல தொடக்கம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ பிக் ஷாட்ஸ் கிட்ட இருந்து இது தொடர்பாக எந்த கமெண்ட்ஸும் வரல அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. யாரும் அதை கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த என்டையர் அசோசியேஷனே டிசால்வ் ஆக்கிட்டாங்க.
ஸோ அவங்க அவங்க சொல்றது ஃபியூ மெம்பர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட் ஃபியூ மெம்பர்ஸ் வந்து அலிகேஷன் இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா ஃபுல் இதே டிசால்வ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன நடக்குதுன்னு நமக்கும் தெரியல. இது வந்து சம்திங் ராங் சம்வேர் நினைக்கிறேன். இன்னொரு புறம் இன்னும் சில ஆர்டிஸ்டே வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வெறும் குற்றச்சாட்டுகள் தான். இன்னும் இது வந்து விசாரித்து வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்புன்னு இதை சொல்லிட முடியாது. குற்றச்சாட்டுகளாக தான் இது இருக்கு. அதனால இந்த பக்கமும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. சிலர் வந்து தனக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்றதுக்காக கூட இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா இப்போ வந்து ஆக்டர் சித்திக், அதே மாதிரி ஃபில்ம் மேக்கர் ரஞ்சித், இந்த மாதிரி பெரிய ஆளுங்க மேலேயும் இப்போ குற்றச்சாட்டுகள் இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வெளிவந்ததுக்கு பிறகு இப்போ முன்வைக்கப்படுது. இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லலை, இப்போ சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியையும் தொடர்ச்சியா விமன் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கே. முன்னாடி ஏன் சொல்லலைன்னாக்கா நீங்க அப்படியே சொல்ல முடியாது. முன்னாடி ஏன் சொல்லல இப்ப சொல்றீங்கன்னு. முன்னாடி சொல்றதுக்கு எங்க நமக்கு கிரீவன்சஸ் இருக்கு? நான் முதல்ல சொன்னேன் தானே. இப்ப நம்ம வந்து நடிகர் சங்கத்துல போய் நம்ம சொன்னாக்கா அது ஃபிளாஷ் ஆயிடும். அப்ப நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போயிடுங்க. இப்ப வந்து இந்த ரிப்போர்ட்னால இப்ப எல்லாரும் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, ட்ரைபியூனல் வரும், அதனால நமக்கு தைரியமா அங்க போய் நமக்கு சொல்லலாம். இதனாலதான் எல்லாரும் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராங்க. ஓகே, ஒரு ரீட்ரஸல் வருது. இல்லாட்டி திருப்பி நடிகர் சங்கம்னாக்கா யாருங்க சொல்ல போறா இது? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரஞ்சித் டைரக்டர் ரஞ்சித்தோட கேஸ்ல வந்து அவங்க வந்து அந்த பெங்காலி ஆக்ட்ரஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸ். அவங்க நிறைய அவார்ட் வாங்கின ஒரு பிரில்லியண்டான ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ். அவங்க வந்து அந்த மாதிரி அலிகேஷன் பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. அவங்களோட கரியரை வந்து பாதிக்காது, அவங்களோட ஃபேமிலி லைஃபை பாதிக்காது. ஸோ we have to appreciate அவங்களோட கரேஜ் எவ்வளவு கேமராக்கு முன்னாடி வந்து சொல்றாங்க பாருங்க. அது ரொம்ப கரேஜஸ். அதே மாதிரி கொஞ்சம் பேர் வந்து கேமராக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் இப்ப வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கிறாங்கனாக்கா நேத்துல இருந்து எஸ்ஐடி ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்னு, ஹெடட் பை ஒரு ஃபியூ ஃபீமேல் ஆபீசர்ஸும் நல்ல வேற மேல் ஆபீசர்ஸ் வச்சுட்டு 7 பேர் ஒரு சங்கம் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இன்னைக்கு வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறது வந்து யார் யார் இந்த கமிட்டிக்கு முன்னாடி வந்து போய் ஹியரிங் கொடுத்தாங்களோ அத்தனை பேருக்கும் வந்து அவங்க நோட்டீஸ் கொடுத்து whoever wants to contact this SIT team இன்வெஸ்டிகேட் பண்ணணுமோ இல்லையோ அதுக்கு வந்து அவங்க வந்து ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த கமிட்டி வந்து நான் என்ன போல ஆளு வந்து நான் போனது வந்து என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் இஸ் ஃபார் த ட்ரைபியூனல். நான் அங்க போனது வந்து நாட் டு பனிஷ் த பெர்பெட்ரேட்டர்ஸ். முந்தி இப்ப என்ன நடந்துச்சு அப்ப என்ன நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் கேர். எனக்கு வேண்டது என்னது, இனி வந்து நமக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டியில வந்து படங்கள் வரா. இப்பட்டனே ஓடிடில வருது. இனிமே அது வர்ச்சுவல் ரியாலிட்டி வர வந்து அதிக நாள் ஆகாது. ஸோ அண்ட் முந்தி வந்து நமக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாரும் கனெக்டட் பண்ண ஆளுங்க. ஒரு டைரக்டருக்கு அவங்க அசிஸ்டன்டா இருந்திருப்பாங்க, ஒரு ப்ரொடியூசருக்கு அவங்க அசிஸ்டன்டா இருப்பாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், ஓ இவங்க இன்னாரு. ஸோ நம்ம வந்து கவுண்டர் செக் பண்ணிக்கலாம். இப்ப வந்து சினிமா அந்த மாதிரி இல்ல. மற்ற மொழி திரைப்படங்கள்லையும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. லிட்டலா அப்போ நிறைய ஹிட் படங்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க. எல்லா மொழி திரைத்துறையிலையும் இந்த ஒரு நிலை தான் நீடிக்குதா? இருக்குது. நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கன்னட படத்துல வந்து ஐ டிடன்ட் வாண்ட் டு டூ எனி மோர் கன்னடா மூவி. ஐ ஸ்டாப். ஒரு படம் பண்ணிட்டு போதுமே. பிகாஸ் அங்கேயும் வந்து பிகாஸ் நமக்கு ஒண்ணு லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது. அண்ட் ஆளுங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க. தமிழ் படத்துலயும் இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்லல, இருந்துச்சு. பட் அட்லீஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பட் இந்த அதர் லாங்குவேஜ் நம்ம போனோன்னு நமக்கு பாஷை ஒன்றும் புரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். நம்ம அவங்களுக்கு தெரியாது. அண்ட் அவுட்டர் ஷூட்டிங் போறோம், அவுட்டர் ஸ்டேஷன்ல. ஸோ இப்ப சென்னையில நடந்துச்சுனாக்கா நோ ப்ராப்ளம், நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், இல்லாட்டி தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட சொல்லி ஏதாவது எஸ்கேப் ஆயிடலாம். இப்ப நம்ம வெளியூர் போனாக்கா நம்ம வந்து ஸ்டக் ஆயிடுவோம், ரைட்? பிகாஸ் அவங்க கையில தான் எல்லாம் இருக்குது. we don't know what will happen. அந்த மாதிரி கன்னடத்துலயும் நான் பார்த்திருக்கிறேன், தெலுங்குலயும் நான் பார்த்திருக்கிறேன். ஸோ இது வந்து இட்ஸ் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி இது. நீங்க வந்து பாலிவுட் எடுங்க முதல்ல. பாலிவுட்ல வந்து எவ்வளவு ஓப்பன்டா வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சுஷாந்த் ராஜ் சிங்கோட டெத் பாருங்க, எவ்வளவு கான்ட்ரோவர்சி நடந்துச்சு, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு. அதுல வந்து ட்ரக் யூசிங் அண்ட் சோ மெனி அபியூசஸ் ஆர் தேர். ஸோ
அங்கேயே அங்கதான் பேரமவுண்ட் நடக்கிறது. சோ இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி தொடங்கி வச்சிருந்தால ஐ எம் ஹோப்பிங் தட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைபியூனல் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இருக்கணும். என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல் எல்லா ஸ்டேட்ஸ், பிகாஸ் எல்லா ஸ்டேட்லயும் வேற வேற அவங்க லாங்குவேஜ்ல தானே ப்ரொடியூஸ் பண்றாங்க படம். சோ சேஃப்டியா இருக்கட்டுமே. சோ நான் அந்த இதுல தான் நான் பாக்குறேன் ஒழிய வேற ஒரு நோக்கத்திலயும் பார்க்கல. சோ லெட் இட் பி அ ஸ்டெப்பிங் ஸ்டோன், லெட் இட் பி அ கிளென்சிங். இப்ப இருந்து இனி ஃபியூச்சர்ல வந்து எல்லாருக்கும் ஒரு சேஃபா இருக்கட்டும் ஒரு என்வாயரன்மெண்ட். ஆக்டிங் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷன். இந்த ஃபீல்ட் வந்து நல்ல இது என்ன சொல்றது, டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு டீம் ஒர்க். அண்ட் சில பேர் வந்து இந்த மாதிரி அபியூஸ் பண்றதுனால எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வருது. அது வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைபியூனல் இருந்துச்சுனாக்கா அங்கே இப்ப ஒண்ணு வந்துருச்சுன்னு சொல்லுங்க, எல்லாரும் பயந்துட்டு ஐயோ ஒரு ட்ரைபியூனல் இருக்குப்பா இனிமே நம்ம வந்து மரியாதையா இருந்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். சோ அதனால இட்ஸ் அ வெரி குட் திங். நான் அப்ரிஷியேட் பண்றேன் கேரளா கவர்மெண்ட். அதே மாதிரி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்ஸ்டிடியூட் பண்ணோன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், வரவேற்கிறேன். இந்த ரிப்போர்ட்டை வெளிக்கொண்டு வந்ததுல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது WCC விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படின்னு நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இதோட தொடக்கத்தை நாம பார்க்கும்போது 2017ஆம் ஆண்டு ஒரு பிரபல நடிகை வந்து கடத்தப்பட்டு இந்த மாதிரியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதில் ஆக்டர் திலீப் இன்வால்வ் ஆகியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஆனால் திரும்பவும் அவர் அம்மால திரும்பவும் சேர்க்கப்படுறாரு. அதற்கும் எதிர்ப்புகள் வலுக்குது. இப்போ இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததுக்கு பிறகு இதுவே தாமதமாக தான் வெளிவந்திருக்கு. இப்போ இது போயிட்டு இருக்க டைரக்ஷன் சரியானதா? இது மூலமா தீர்வு கிடைக்குமா? ஆஃப் கோர்ஸ் அதுதானே நம்மளோட கவர்மெண்ட் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அதே. அப்போ அதை சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் என்னோட கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். the sooner இந்த ட்ரைபியூனல் வந்துச்சுன்னா the better it is for everybody. அப்போ நம்ம இந்த மாதிரி சங்கத்துல நம்ம வந்து பிலீவ் பண்ண தேவையில்ல, டைரக்ட்லி அங்க போனா போதும். இப்ப சங்கம்லாம் வச்சுட்டு ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. சில சங்கம் வந்து டிஃபங்க்டா தான் இருக்குது, சும்மா ஒரு கிளப் மாதிரி இருக்குது. சில சங்கம் வந்து நல்லபடியா நல்ல வேலை எல்லாம் செய்யறாங்க, அதுல நான் தவறுன்னு ஒண்ணும் சொல்லல. பட் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னு வந்துச்சுனாக்கா அட்ரஸ் பண்ணாக்கா அங்க இருந்தே நமக்கு வந்து என்ன சொல்றது ஒரு சீக்ரசி இல்லாம போயிருது. எனக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேருக்கு அந்த எப்படி அந்த சீக்ரசி அந்த கான்பிடென்ஷியலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணோம் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சும்மா எடுத்தோன்னு பேசணும்னு அது அடுத்தவங்களுக்கு தொழில் பாதிக்குமே அதெல்லாம் அவங்க திங்க் பண்றது கிடையாது. சோ இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா ஒரு க்ளோஸ் என்க்ளோஷர்ல இருந்துச்சுனாக்கா சேஃபா இருக்கும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வேற யாருக்கும் போறது இல்ல. ஹேமா கமிட்டி அறிக்கை வெளிவந்ததற்கு பிறகு அதோட ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அம்மால இருந்து எல்லாரும் ரிசைன் பண்றாங்க. இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது ஒரு முக்கியமான நகர்வா இருக்குமா? ஆஃப்கோர்ஸ் அதுதானே இப்ப வந்து இப்ப பழைய எல்லாரும் வருஷமா எத்தனையோ வருஷமா இருந்த இந்த பிரசிடென்ட் ட்ரெஷரி இவங்கெல்லாம் வந்து இப்ப ஸ்டெப் டவுன் ஆயிட்டாங்க. ஓவர் நைட்ல வந்து எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டாங்க தானே. அதே ஒரு நல்ல வெற்றி தானே. சோ இட்ஸ் a நியூ பிகினிங். இப்ப புது ஆள்காரர் வரணும். இந்த மோனோபொலி பிடிச்சிட்டு இருக்கிறதுல இனி இட் ஹேஸ் டு சேஞ்ச். பிகாஸ் இப்ப நம்ம 2024 இருக்கிறோம். ராக்கெட் எங்கெங்கிலும் நம்மள மாசு இதுல எல்லாம் விட ஆரம்பிச்சிட்டோம். 3க்குலாம் நம்ம போயிட்டோம். சோ இனி ஏன் இதெல்லாம் சேஞ்ச்? இட் இஸ் டைம் தட் இட் ஷுட் பி சேஞ்ச். அண்ட் ஐ திங்க் இந்த சேஞ்ச் வந்து எல்லாருக்கும் நல்லது. எல்லா லேடிஸும் சேஃபா ஹாப்பியா வேலை செய்யலாம். மிக்க நன்றி. நிறைய கேள்விகளுக்கு பொறுமையா பதில் அளிச்சிங்க. இது மூலமா ஒரு தீர்வு கிடைக்கும். அதாவது இந்த கமிட்டியோட அறிக்கையில இருந்து நீங்க சொன்னதுல இருந்தும் நான் புரிஞ்சுக்கிட்டது, சினிமாவில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான் நோக்கமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி மேடம். ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சனி, சிவரஞ்சனி. உங்களோட பேசினதுல ரொம்ப நன்றி.